ராமுன்னு ஒரு இளைஞன். வயசு 25. கையில் பெரிய படிப்பில்ல, சொத்தில்ல, பணமில்ல. ராமுவின் அப்பா ஒரு சிறிய விவசாயி. மழை பொய்த்தது, விளைச்சல் தோல்வி, கடன் பெருகி பெருகி ஒரு நாள் அப்பா உடைந்து போனார். இந்த நிலம் நம்ம காப்பாத்தாது ராமு, வேற வழி தேடுன்னு சொன்னார். அந்த வார்த்தை ராமுவின் மனசுக்குள்ள கத்தி மாதிரி இறங்கியது. அடுத்த நாள் நகரத்துக்கு போனான். வேலை தேடி அலைந்தான். ஹோட்டல், கம்பெனி, கடைகள், எங்கும் ஒரே பதில்தான். அனுபவமில்லை, படிப்பு போதாது, நாளை வா. நாட்கள் ஓடின, கையில் காசில்ல, மனசுல நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ரயில் நிலையத்துல தலைய குனிஞ்சு உட்கார்ந்திருந்தான். அப்போ ஒரு முதியவர் வந்து, என்னப்பா இவ்வளவு சோகமா இருக்கன்னு கேட்டார். ராமு எல்லாத்தையும் சொன்னான். கடைசியில சொன்னா, என்னால எதுவும் ஆகாது போல இருக்கையா. அந்த முதியவர் மெதுவா சிரிச்சார். நீ விதைய பார்த்திருக்கியான்னு கேட்டார். விதை மண்ணுக்குள்ள போகும்போது அது இருட்டுல தான் இருக்கும். அது உடையும், அழியிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ளதான் ஒரு மரம் உருவாகுது. அந்த வார்த்தை ராமுவின் மனச ஆழமா அசைத்தது. அடுத்த நாள் அவன் கிராமத்துக்கு திரும்பினான். அப்பாவின் பழைய நிலத்தை பார்த்தான். எல்லாரும் சொன்னாங்க, இங்க இனிமே பயிர் விளையாது. ஆனா ராமு முடிவெடுத்தான். ஒரு முறை என் முழு முயற்சியையும் போடுறேன். கடன் வாங்கினான், உழைத்தான், வெயில் மழை எதையும் பொருட்படுத்தல. மாதங்கள் கழிச்சு மண்ணிலிருந்து சின்ன சின்ன முளைகள் வந்தது. அந்த வருடம் அந்த நிலம் முழு கிராமத்தையும் காப்பாத்தியது. அப்பாவின் முகத்தில சிரிப்பு. ராமு புரிஞ்சுகிட்டான். நம்பிக்கை வச்சவன்தான் நாளை உருவாக்குவான். தமிழ் அனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.